புரியல. இது என்ன லாஜிக், எந்த அடிப்படையில் இப்படி கொண்டாடக்கூடிய அளவுக்கு இவர்கள் என்ன பெரிய வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் திமுக அரசை பாராட்ட வேண்டும். சக்சஸ்ஃபுல்லி தே ஹவ் ஸ்டாப்ட் தி ஜாக்டோ ஸ்ட்ரைக். 6ஆம் தேதி முதல் நடைபெறுவதாக இருந்த அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்படுகிறது என்று அந்த சங்கத்தினர் அறிவித்து விட்டார்கள். ஏமாத்தினாங்களோ என்ன பண்ணாங்களோ சாமர்த்தியமா இல்லையாது. நம்ம ஏமாந்தோடு உங்களுக்கு புரியறதுக்கு இன்னொரு கொஞ்ச நாள் ஆகும் என்று நேற்று கிழக்கு பதிப்பக உரிமையாளர் திரு பத்ரி சேஷாத்ரி போன்றோர் இந்த புதிய ஓய்வூதிய திட்டமே இதை விட அதிக பலன் தரக்கூடியது. 35 வருடம் ஒருவர் தனது 10% ஊதியத்தை கட்டினார் என்றால் ஒரு 1.25 கோடி ரூபாய் அவர் ஓய்வு பெறும் சமயத்தில் அக்யூமுலேட் ஆகும். ஆண்டுக்கு 8% வட்டி என்ற அடிப்படையில் அக்யூமுலேட் ஆகிருக்கும். அந்த பணத்தை கொண்டு போய் அவர் வங்கியில் போட்டார்னா, அப்படி அந்த 1.25 கோடி அப்படியே வங்கியில் டெபாசிட் பண்ணார்னா அதில் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச வட்டியே ஒரு மாசத்துக்கு 50,000 வரும். ஆனால் இவங்க கொடுக்குறது 35,000 தான் கொடுக்குறாங்க. இது அரசு ஊழியர்களுக்கு இழப்பு என்று சொல்லியிருக்கிறார். அது கணக்கு போட்டு பார்த்தா லாஜிக்கலாக தானே இருக்கு. என்கிட்ட 1.5 கோடி பிடிச்சிடுறேன், 1.5 கோடியிலேருந்து ஒரு மாசம் இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு நீ கொடுக்குற, அது பதிலாக நீ மொத்தமாக கொடுத்தாலே எனக்கு லாபம். ஸோ இது ஒரு பெரிய லாபம் இல்லை. மொத்தமாக கொடுக்குறது பதிலாக அதை பிரித்து கொடுக்குறாங்க. இது அரசுக்கு லாபம். 1.25 கோடி மொத்தமாக தூக்கி உனக்கு கொடுக்குறது பதிலாக மொத்த காசுலாம் கிடையாது, மாசம் இவ்வளோ ஒரு அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறது அரசுக்கு தானே லாபம். அதனால இது அரசு ஊழியருக்கு இழப்பு என்று சொல்கிறார். ஆனால் நேற்று ஆசிரியர்கள் வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாங்க.